பயணம் பயணம் பெரும் பயணம் தரணியில் வாழ்க்கை நெடும் பயணம் தனியே நடந்தால் துயர் பயணம் தாயருகில் இருந்தால் திருப்பயணம். பாசத்திற்குரிய இறை மக்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக திரு அவைக்கு அறிவித்திருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள், அதாவது நிலை வாழ்வை நோக்கி நாம் பயணம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் திருப்பயணிகள் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசுகின்றார். தவக்காலம் என்பது இறைவனோட ஒப்புரவாகவும் நம்முடைய அயலானோட ஒப்புரவாகவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்காக பல பக்தி முயற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, தியானங்கள் நடத்தப்படுகின்றது. எனவே நம்மை நாமே இறைவனோடு மற்றவரோடு ஒப்புரவாக்க கருமத்தப்பட்டி பங்கில் இருக்கின்ற புனித ஜோமால் அன்னையின் தியானம் இல்லத்தில் பல வகையான ஜெபங்களும் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தபக்காலத்தை முன்னிட்டு இந்த மாதம் 29, 30ஆம் தேதிகளில் தியானங்கள் நடைபெறுகின்றது. எனவே குருக்களாகிய நீங்கள் உங்களுடைய இறை மக்களுக்கு எடுத்து ஏம்பி அனைவரையும் திரண்டு வந்து இந்த தியானத்திலே பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பெற்று செல்லுங்கள். அப்பொழுதுதான் நாம் உயிர்ப்பு விழாவிற்கு நல்ல முறையில் தயாரித்திருக்கின்றோம் என்று சொல்லலாம். எனவே அந்த சிந்தனையோடு இந்த தியானத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறையாசி.